Hello friends, Assalamu alaikum. Welcome to Buds to Bloom. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டர் லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பொங்கல். யூஸ்வலாக ரவாவில் உப்புமா தான் செய்வோம், பட் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின இஞ்சி துருவி போடலாம், சின்ன சின்னதாக நறுக்கியும் போடலாம். இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறோம். 2 பச்சை மிளகாயை நடுவில் நறுக்கி, அதாவது குறுக்கில் நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரவா எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோன்னா 2 கப் அளவு ரவா எடுத்துருக்கோம். அந்த ரவாவை இது கூட சேர்த்து நல்லா வறுக்கணும். ரவா பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்திங்கன்னா ரொம்ப வந்து பச்சை வாசனை அடித்து ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயிலே வந்து ரவாவை நல்லா போட்டு வருங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நீங்கள் ரவாவை வறுக்கணும். நான் வந்து ரவாவை வந்து ஃபாஸ்ட்டாக வறுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு பாசிப்பருப்பை வேக வச்சு அதோட தண்ணியோடு சேர்த்துருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியை உங்களுக்கு போதுமான தரம் தான் போதும், இல்லைனா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவா வந்து நல்லா வறுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொலபொலப்பாக இருக்கும், அதே சமயம் ருசியும் நல்லா இருக்கும். ரவா சரியாக வறுக்கலை அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து இது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செஞ்ச பதம் கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு வந்துடும். இப்போது தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம நெய்யை எல்லாத்துக்கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நீங்கள் ஒரே மாதிரி பொங்கல் செய்கிறதோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் எஸ்டர்டே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சேமியா பிரியாணி போட்டேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அந்த சேமியா பிரியாணி செஞ்சு பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டியில் வந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இன்னும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு பால் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு மாதிரி பால் ஷேப்பில் வரணும்னு. ஸோ இப்போ நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த பால் ஷேப் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வருதுன்னு. நீங்கள் லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் நெய் தடவி உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக வைக்கிறேன். நீங்கள் ஹாட் கேஸில் லைட்டாக அடியில் நெய் தடவிட்டு வைக்கலாம், இல்லைனா சும்மாவும் வைக்கலாம். இது மாதிரி நெய் தடவிட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கீழே விழுந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வறுத்த முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.